அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அடியேன் சமர்ப்பிக்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசு புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோனபவமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துட்டு அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இப்போ இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தின்றதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டெயின் நன்னா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் இப்படி பாட்டிட்டு நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா இருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலேருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டுருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் போய் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரனோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க.
அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை, அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில், எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலைன்னா, காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு, உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பராப வருஷம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். பழையன கழிது புதியன சேர்தல் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதத்தில் சூரியனோட சுக்கிரன் உட்கார்ந்துருப்பார். அதுவே மாளவிய யோகம். சுக்கிரன் தனாதிபதி, குடும்பத்தனாதிபதி, சப்தமாதிபதி. இப்போ இரு கைகள் சேர்ந்தால் தான் ஒளி வரும் எல்லாம் வரும். உழைப்புக்கே இப்படி தான் கொடுப்பாங்க, நட்பு வரும், எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சுக்கிரன் சேர்ந்தான்னா சப்தமாதிபதி சுக்கிரன், அதே மாதிரி தன குடும்பாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்குமே பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத பல அதிசயமான வளர்ச்சியை பார்ப்பீங்க. குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, உள்ளும் சரி, உங்கள் சம்மந்தப்படுத்தி அந்த மாதிரி ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை சுற்றம் சூழ காண்பீங்க. இது என்ன அதிசயமாக இருக்குது கேட்குறீங்களா? வாழ்க்கையில் இதுக்கு தான் பிறந்திருக்கோம். வியாதியிலையும் 4 காசு சம்பாதிச்சின்னு ஓட்டின்னு பற்றாக்குறையாதுக்காக வரல. இறையாமை முக்கியம். அதனால் இந்த ஆட்சி மட்டும் இந்த பார்க்கும்போது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் முதல்லே உட்காந்துட்டார் சித்திரை மாதத்துலேயே. அப்புறம் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த 10-11 சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பரமனண்டாக அயன சயனத்தில் உட்காந்துட்டு அந்த குருவை பார்க்க போகிறார். உங்களோட அயன சயனத்தில் உட்காந்துட்டு அந்த கூடையை செவ்வாய் புதனோடு உட்காந்துட்டு இந்த குருவை குருவும் புதன் ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பாங்க. குரு மிதுனத்திலையும் அதே புதன் மீனத்திலிருந்து ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கூடையே செவ்வாய் இருக்கார், எப்படி இருக்கு பாருங்கள். அதனால் அந்த மாதிரி அந்த பாக்யாதிபதியே குரு, அதனால் கவலையே இல்லை. அட்டகாசம் ஆரம்பத்திலிருந்தே இந்த முக்கியமான கிரகங்கள், தொடர்புள்ள கிரகங்கள் தொடர்பு கொண்டு செயல்படுறது பிரச்சனையே இல்லை. இப்போது இது ஒரு பெரிய அதிசயமான விஷயந்தான். ஏன்னா என்னதான் பணம் புல் அந்தஸ்து என்ன இருந்தாலும் சோகம் தட்டும். தன்னால் ஏதாவது குறை இருந்துகிட்டே இருக்கும். மனக்குறை, சர்வீஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாதது, ஏதோ சாப்பாடு உணவு வேலைக்கு போகாதது, நமக்கு வெயில் ஒட்டாது, ஏதாவது சரீரத்தில் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும். மன நிம்மதியற்ற வாழ்க்கை எல்லாம் இருந்தும் ஒரு நல்லது ஃபங்க்ஷன் வரமாட்டேங்கிறது. காலாகாலம் திருமணம் குழந்தைகளுக்கு ஆக மாட்டேங்குது. படிப்பு வரமாட்டான்னு படிச்சுட்டு எல்லாம் பொசிஷனுக்கு வரமாட்டேன்றாங்க. இந்த வியாபாரம் தொடங்கினா தொடர்ந்து எனக்கு என்னுடைய வாரிசு அது ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறது. இப்படி எவ்வளோ பல குறைகள்லாம் இருக்கும் இல்லையா? எல்லாருமே ஏதோ வேலையை சம்பாதிச்சு போதும்னு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. சொந்தமாக 4 காசு சம்பாதிச்சாலும் என் சொந்த முயற்சியில் உழைச்சி சம்பாதிச்சு 4 வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும் நிறைய பேர் நம்ம நாட்டில் உண்டு. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த லாபஸ்தானாதிபதியே உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் தான். 10-11 சனீஸ்வரர், 9க்குரிய குருவை தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய ஒரு டீம் ஒர்க்காக நவகிரகங்கள் சனியை மையமாக வச்சுட்டு குருவை மையமாக வச்சு செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் மன உளைச்சல் எல்லாம் காணாமல் போயிடும். பாதிப்புகள் இத்தனை நாள் எப்படி இல்லாமல் இருந்திருக்கு, அதெல்லாம் வெளியில் வந்துடும். தூக்கத்தில் ஏந்த மாதிரி இருக்கும். மன படிச்சுன்னு உடம்பில் புஷ்டி ஆரோக்கியம் எல்லாம் வந்துடும், கண்மூடாக வந்துடும். மனக்குறைகள் வாட்டி வேதனை பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காம அவஸ்தையில் இருந்துப்பீங்க. அதுலேருந்து எல்லாம் வெளியில் வந்துடுவீங்க. நமக்கு தேண்டிய ஜீவன வசதி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருது, நாடி வருது, கூடி வருது. என்ன டோர் டெலிவரி பண்ணுற அளவுக்கு இல்லை, அந்த அளவு வந்தாச்சு. அதனால் உங்களுடைய வெளிவட்டார சமூகத்தில் எல்லா விஷயத்துலேயுமே அனுகூலமான ஒரு போக்கு இருக்கிறதுனால இந்த மேஷராசி நேயர்களுக்கு ஒரு தேனும் பால் அமுதும் சுவைத்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி
ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தோஷத்தில் இருந்துகிட்டே இருப்பீங்க. திருவிழா குளம் மாதிரி வீடு இருக்கும். வீடு எப்போதுமே அம்போன்னு ஆஸ்பத்திரி மாதிரி நர்சிங் ஹோம் மாதிரி ஏதோ வாடகையில் இருந்தது. அந்த ஒரு சூன்யம்பாங்க, அதெல்லாம் விட்டு ஓடிடும். லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். இப்போ நம்ம நாட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வந்துடுது. நமக்கு வெளிநாட்டில் எதிர்பார்த்துன்னு ஓங்கிண்டு அப்படி போயின்ற காலம் மாறி போயினுமே அந்நிய முதலீடு இங்கே நேரடியாக வந்து நமக்கு பிரமாதமான வாழ்க்கை அமைப்பு இங்கேயே நமக்கு வேண்டிய அளவுக்கு ஜீவனாம்சங்கள்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. சொந்த தொழிலோ விவசாயமோ வேளாண்மையோ குறு தொழிலோ எந்த தொழிலாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை அமைப்பு நன்னாவே இருக்குது. அந்த வைகர்ம்பாங்களே அந்த மாதிரி மன தளர்ச்சியை எல்லாம் காணாமல் போயிடும். ஒரு சோகம் நம்மளை பிடிச்சின்றது என்ன வியாபாரம் பண்ணி அப்படின்னு ஒரு குறை இருந்ததெல்லாம் எல்லாம் போயிட்டு சுறுசுறுப்பு பிடிக்கும். வியாபாரத்தில் விறுவிறுப்பாக செல்லும், உடம்புல தெம்பு வரும், மனசில் புதுசாக ஒரு ஐடியாலாம் வரும், எண்ணங்கள்லாம் வரும். சிறப்பாக எப்படி செயலாற்றணும்னு அறிவு நுட்பமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால் மூளை இருந்தது, அது வேலை செய்யலை. இப்போ நன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த அறிவு திறன் அதுதுன்னா உங்களுக்கு எப்போதுமே எல்லா காலத்துலையுமே ஒரு எந்த தொழில் எடுத்தாலும் சிறப்பாக செய்ய முடியும். சமய சந்தர்ப்பங்கள்லாம் கூடி வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வரும்போது எல்லா செயல்பாடும் நம்ம எதிர்பார்க்குற செயல்பாடெல்லாம் மனசில் வரும்போது செயலாட்டுன்னு வருது. எண்ணங்கள் மனசில் வரும்போது அடகடாடா சுலபமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மன தயக்கமெல்லாம் போயிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடியது பாக்யாதி குரு, அதே மாதிரி சனீஸ்வரன் 2 பேர் முக்கியமான குரு. அடுத்து கடத்தரமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் முக்கியமானவர். எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாரு. சுக்கிரனோட குரு சேர்ந்துன்னு செயல்படுவார் கடகத்தில். ஸோ ஐயாசி மாதத்தில் குரு பெஞ்சாச்சுன்னா, கடகத்துக்கு போயாச்சுன்னா அந்த குருவோடு சேர்ந்து சுக்கிரன் இருப்பார். அது உத்தர செவ்வாய் புதன் செவ்வாயெல்லாம் வரிசையாக குருவோடு இருந்து கடகத்தில் ஜம்முன்னு பாப்பா செலவைப்பார். குரு ராஜா அனாவசியமாக அலைய மாட்டார். அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு கீழே வந்துடுறாரு. கடகத்தை வந்தோடனே ஒரு 3 மாதம் வச்சு கீழே இறங்கிடுறாரு. அதிசாரத்தில் வந்துடுறாரு. வந்த பிறகு அங்கேருந்து சர்பத்தில் மாட்டினார் நினச்சிக்காதீங்க. அதே சர்பத்தில் 27ஆம் தேதி அந்த மாதத்தில் சர்பத்தில் ராகு கேது பட்சி நடந்துடுறது. அதனால் ஒரு பிரச்சனைக்கும் இல்லாமல் அந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய காலம். ஒரு லைஃப் சேஞ்ச் வரும். அதுதான் பெரிய விஷயம். ஆவணி மாதத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் கேட்கவே வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டெச்சு மூவ்மெண்ட் இருக்கும்போது அந்த குருவினுடைய அந்த கடகத்துக்கு வந்த பிறகு அந்த குரு ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கேயே நீடிச்சிருப்பார். அவ்வளோ சுலபமாக போக மாட்டார். எல்லாருக்கும் நல்ல கொடுத்துட்டு திருப்தியான பிறகு அந்த குரு வந்து அடுத்த பிறகு புரட்டாசி மாதம் கூட குரு இன்னும் வரல, மூமெண்ட் அங்கேயே தான் இருக்கார். இப்போ ஐப்பசி மாதத்துலேயே குரு வந்து இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்தில் முதல்லையே குரு ஐப்பசி மாதன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தெரியும். இந்த மாதம்னு அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாதத்தில் குரு பயிற்சி ஆச்சுன்னா அதிசார பயிற்சி. அது பயிற்சி இல்லை, ரிஷபம் இதா வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி 6 மாதம். அது என்ன கணக்குன்னு தெரியல. 6 மாதம் 5 மாதம் ஃபுல்லு 5 மாதம் வரைக்கும் தொடர்ந்து கடகத்தில் உட்கார்ந்து குரு பிரமாதமாக பண்ணுவார். மேஷத்தினுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் எல்லாம் செய்வார். அங்கே உட்கார்ந்து நிறைய அவங்க முக்கியமான சனியும் தொடர்பு கொள்கிறாரு. எல்லா நவகிரகங்களும் வதிச்சு சுக்கரனோட செயல்படுறாரு. இப்படி ஒன்று வர்றதுனால உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அதுக்கு பிறகு இந்த ஐப்பசி மாதத்துக்கு கீழே பிறந்தால் கூட ராகு கேது பயிற்சி போயிடுறது, தப்பிடுறது. ஆட்டோமேட்டிக்காக செவ்வாயும் வந்துடுவார். இப்போ செவ்வாயை வந்து அஷ்டம பாறையாக போய் சனியை தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு வேண்டியது அயன சயன போகத்துலேருந்து எல்லாம் சிறப்பாக நடக்கும். இது வரைக்கும் அலைச்சல் தான் மிச்சமாக இருந்திருக்கும் வாழ்க்கையில். உளைச்சல் அலைச்சல் உபாதை, பாதி சம்பாத்தியம் பாதி பேருக்கு டாக்டருக்கே தான் போகிறது. ஒரு ஃபுல்லாக அறுசுவை உண்டி சாப்பிட கூட முடியாது. அந்த ஒரு பாதிப்பு, நோய் பாதிப்பு எல்லாம்
பெரும்பாலுமே முதுகு பிடிப்பு, கால் பிடிப்பு, வளைச்சல், இது என்னென்ன உண்டோ அத்தனை இருக்கும். இவ்வளோத்துக்கும் காரணம் நவகிரகங்கள் ஒழுங்காக சனீஸ்வரன் சரியானபடி இல்லாத அவஸ்தைப்பட்டது குரு அவஸ்தைப்பட்டதுனால. குரு அவஸ்தையும் சனி அவஸ்தை இருந்ததுனால ஒருத்தருமே வாழ்க்கையில் ஒரு மேலே ஏறி வரத்துக்கு ஒரு ஸ்டேஜ் வரத்துக்குள்ளே அந்த அளவு ஆகிடுறது. இப்போ பசுமையான காலமாக இருக்கிற குருவும் சனீஸ்வரன் நன்னா அருமையாக செயல்படுவாங்க. அதிசாரத்தில் குரு போனாலும் தொடர்ந்து செவ்வாயோட உதவியோடு பார்ப்பார். அப்படியே வக்கரமாகி திருப்பி மறுபடியும் 2 பேரும் ஒன்றா வந்துடுவாங்க, இப்படி கடகத்து வந்துடுவாங்க. ஆனால் இவ்வளோ காலங்கள் எப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் மார்கழி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு தெரியும் தனுசில் இருப்பார். தனுசு குருவோட குருவும் சிம்மத்தில் இருப்பார். அது 2 பேர் ராசி விருத்தம் பண்ணுவார். அதே மாதிரி செவ்வாய் கூட இருக்கிறதுனால விச்சிகத்தில் சூரியன் இருக்கும்போது செவ்வாயும் ராசி பரிவர்த்தனை பண்ணுவாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் வருது. முக்கியமான கிரகங்கள்லாம் சூரியன் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்தில் பண்ணுறதுனால மேஷராசினருக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய கூடிய வந்திருக்கு, எல்லாத்தையும் வந்திருக்கு. ஆரோக்கியம் கூடும், சௌபாகியம் கூடும், இந்த செலவினங்கள்லாம் மட்டுப்படும். அதே நோய் உபாதைகள் நல்லா நேரும், மனக்லேசம் போகும், எதிர்பார்த்த இடங்கள் சுலபமாக கைகூடும். இவ்வளோ வசதி இருக்கு. அப்புறம் என்ன, வம்ச விருத்தி வரும். இனிமேல் யாரெல்லாம் 1 குழந்தை 2 குழந்தை நீங்களாம் பண்ணிக்காங்க, இத்தனை குழந்தைனா பிறக்கட்டும், அது சந்தோஷமான. இந்த மாதிரி காலம் தள்ளி கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது, எதிர்பார்த்ததெல்லாம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் மாறிடும். மழை அது நேரத்தில் கல்யாணம், திருமணம் ஆகுது, குழந்தை குட்டி பெறது, என்னென்ன வளர்க்குறது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அருமையாக எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு காலமாக திகழ்கிறதுனால மேஷராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலம் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.